வரான் விசில் ஒண்ணு அடிச்சு வரான் தடைய வச்சா உடச்சு வரான் தளபதி தப்பு நடந்தா உருமுச்சுனா வெற்றி அடைஞ்சா ஒலிக்குச்சுனா தளபதிக்கே பிறந்த சின்ன விசிலடி பணத்தை சேர்க்கும் இந்த அரசியலை தேடி சனத்தை காக்கும் ஒரு தலைவன் வரானே காசை வாங்கி ஒன்ன விட்டுடாம வாணி ஆசைப்பட்ட தமிழ்நாட்டை தரானே தமிழ் போட்டாமட்டே. ஹாய் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் அபிஷேக் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை பார்க்க போகிறோம். என்னடா ஒரு பெரிய கூட்டம் அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம், நம்ம ஒரு பெரிய கூட்டத்தை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இருக்க ஏரியாவில் சோழிநல்லூர்ன்ற ஒரு இடத்துல வந்து தளபதி விஜய் வராரு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடைசி நாளோட கேம்பெயினுக்காக வராரு. சோழிநல்லூர் தென் சைதாப்பேட் ரெண்டு இடத்துக்கு வராரு. முதல்ல சைதாப்பேட் தென் வந்து சோழிநல்லூர்னு நினைக்கிறேன். மேபி நான் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு 11 o'clock தான் வந்தேன். வந்துட்டு உடனே கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டேன். ரொம்ப நாள் கனவு தளபதியை வந்து நேரில் பார்க்கணும் அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் படத்தில் நடிக்கிறப்பெல்லாம் வந்து கொஞ்சம் எனக்கு கிரேஸ் இருந்துச்சு. பட் ஆனால் அதுக்கப்புறம் இந்த பாலிடிக்ஸுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப 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 கிரேஸ் அதிகமாகிடுச்சு. மேபி இன்றைக்கி போகிறோம். என்னால் அவர்கிட்ட பார்க்க முடியுமான்றது தெரியல. பட் ஆனால் அங்கே எவ்வளோ க்ரௌட் வருது, என்ன செலிப்ரேஷன் நடக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இது தப்பாக ரைட்டான்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் இந்த வீடியோ வந்து இன்றைக்கி ஈவினிங்குள்ளே எப்படின்னா எடிட் பண்ணி நான் போட்டுருவேன். அதனால் சொல்கிறேன், யாருக்கு டிவிக்கு மீட்டிங்க்கு போகிறோம் அது கன்ஃபார்ம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். போகிறப்ப எப்படி போகிறோம், எதில் போகிறோம் எல்லாம் பிளான் பண்ணியிருப்பீங்க. வண்டியில் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன், அதுவும் இருக்குது. ஏன்னா நம்ம மேபி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நமக்கு, ஓகேவா. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்கிட்டையும் காமிக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. அதனால தான் இதை பாருங்கள், இன்றைக்கி போகிறப்ப மீட்டிங்க்கு இதில் தான் போகிறோம். இந்த காஸ்டியூமில் தான் போகிறோம். பிளாக் பேண்ட் போட்டிருக்கேன், இந்த ஒரு கருங்காலி மலை, தென் வந்து டிவிக்கு ஃப்ளாகோட துண்டு இதை போட்டிருக்கோம். இன்றைக்கி தரமான சம்பவம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சோழிநல்லூர் தொகுதியில் போகிறோம், பார்க்குறோம், அலப்புறம் பண்ணுறோம். ஃபுல் வீடியோ வரும். யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஓட் போடுறப்ப எல்லா வீடியோஸ் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி என்னால் பண்ண முடியல. அது பார்த்திங்கன்னா ரொம்ப 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 பிரச்சனைலாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் இதுவாக இருந்தாலும், பட் ஆனால் தளபதியை பார்க்கணும், இதை கழுத்தில் போட்டுட்டு போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. போகிறோம், பார்க்குறோம், தெரிக்க வரும். யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ண ரொம்ப ரோல் ஆகுது, சரியாயிரும், ஓகேவா. போகிறோம், பார்க்குறோம், தெரிக்க விட்றோம், ஓகேவா. சேனலில் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் பெல் பட்டன் 4 வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். ஓகே ஃபம், வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் அபிஷேக் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க. இன்ட்ரோ பார்த்துட்டு முடிச்சுட்டு கரெக்டாக பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ எங்கே இருக்காருன்னு விஜய் தெரியல. இப்போ வரைக்குமே எனக்கு எங்கே இருக்காரு அப்படின்றது கரெக்டான லொக்கேஷன்ஸ் எதுவுமே தெரியாது. நான் என்ன பண்ண போகிறேன்னா, திருவான்மையூர் போயிட்டு திருவான்மையூர்லேருந்து சோழிநல்லூர் போகிறது ஒரு ரூட் இருக்குது. அந்த ரூட்டில் தான் போகிறேன். மேபி எல்லோரும் அந்த ரூட்டில் தான் போயிட்டுருக்காங்கன்னு மேபி கேள்விப்பட்டு, ஏன்னா அப்படி தான் போய் ஆகணும். அதனால் அந்த ரூட் போயிட்டுருக்கேன். என்னடா இவன் பைக்கில் டிவி கேஃப்லாம் கட்டி தொங்கிட்டு இருக்கானே அப்படின்னு கேட்காதீங்க. எனக்கு விஜய் பிடிக்கும். அதனால் வந்து ஃபேனாகவும் சரி, ஒரு தொண்டனாகவும் சரி, சொல்லக்கூடாது தான். ஏன்னா நம்ம ஒரு இது மாதிரி ஒரு கம்யூனிட்டியில் இருக்கும் அப்படின்றப்ப அதுமாதிரி சொல்லக்கூடாது. பட் ஆனால் எனக்கு பிடிச்ச வரையாக நிறைய பேர் எல்லாருமே போடுறாங்களே, எனக்கு டிஎம்கே தான், எனக்கு ஏடிஎம்கே தான், எனக்கு என்டிகே தான் அப்படின்ட்டு எல்லாருமே பரப்புரை எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. எனக்கு அந்த விதத்தில் வந்து டிவிகே தலைவர் விஜய் அண்ணன் வந்து எனக்கு விஜய் அண்ணனை ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து அதுவும் வந்து சினி ஃபீல்டில் இருக்கும்போது கொஞ்சம் பாலிடிக்ஸ் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னு எனக்கே தெரில. பார்ப்போம், போகிற வழியில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நமக்கு. ஏன்னா வந்து நிறைய இடத்துல பிடிப்பாங்க, நிறைய இடத்துல என்ன வேணால் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் போய் ஆகணும். பார்ப்போம், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. போயிட்டு நம்ம சேஃபாக வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டு, இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே ரிட்டர்ன் வந்துடும். பார்ப்போம். ரொம்ப நாள் கழிச்சு மோட்டோ விளாக் வர்றது உங்கள் எல்லாருக்குமே என்னடா இவன் என்னென்ன மோட்டோ விளாக் நிறைய மோட்டோ விளாக் போடுறோன்னு சொன்னால், சடனாக இது மாதிரி ஒரு டைமில் மோட்டோ விளாக் போடுறானே அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். ஆமாம், யோசிக்க உங்களுக்கு பூர்வத்தை கொஞ்சம் உயர்த்தும், ஓகேவா. பட் ஆனால் இந்த தடவை போயே ஆகிறோம், போட்டு பார்த்துட்டு வந்து ஆகிறோம். பார்ப்போம். ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜய் அண்ணனை க்ளோஸ்அப்பில் லாங்லேருந்து கூட பார்த்தது கிடையாது. டிவியில் தான் க்ளோஸ்அப்பில் பார்க்க முடியும். இந்த தடவை நேராக போயிட்டு பார்க்கணுன்ற ஒரு ஆசை. நம்மளால் கிட்ட போக முடியுமான்றது நம்மளால்
நம்மளால யூகிக்க முடியாது. பட் ஆனால் போகிறோம், அங்கே இருக்கிற அந்த அந்த திருவிழா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வர்றதுக்கு போகிறோம். ஓகேவா? அந்த திருவிழாவில் போய் பங்கேற்று கொள்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஆரவாரமா, ஆமாம் ஆரவாரம். அதை வந்து அந்த ஆரவாரத்தை பார்க்கனா போகணும்ல. இல்லை வீட்டில் உட்காந்துட்டு சும்மா எதுக்கு? எனக்கு என்னன்னு தெரியல, இன்னைக்கு எனக்கு லக்கா என்னன்னு தெரியல. இன்னைக்குன்னு பார்த்து எனக்கு கரெக்டாக வீக் ஆஃப் வேறு கொடுத்துருக்காங்க. அதனாலேயே என்ன பண்ணிட்டேன்னா, என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து 11 o'clock கிளம்புனேன். 11 o'clock கிளம்புனேன். அங்கேருந்து கிளம்பி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து குளிச்சுட்டு லைட்டாக ஒரு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே பேண்ட் ஷர்ட்லாம் எடுத்து போட்டு கிளம்பியாச்சு. ஆனால் இங்கேயும் வந்து இவ்வளோ கூட்டம் இருக்குது. இந்த இடத்துல இவ்வளோ கூட்டம் இருக்குமா? இந்த இடம் வந்து சொல்லுங்க, இப்படி போய் ஓஎம்ஆர் போய் போகலாம், சரி ஈஸியாக போயிட்டு போகலாம். பட் ஆனால் எந்த ரூட்டில் போயிட்டுருக்காங்கன்றது எனக்கு தெரியாது. பார்ப்போம், மேபி நம்மளால் சேஸ் பண்ணினா எப்படின்னா பிடிக்க ட்ரை பண்ணுறோம். இன்னைக்கு பிடிச்சி விஜய் அண்ணனை பார்க்குறோம். பார்த்து சின்னதாக பார்க்க முடியுமான்றது, அதான் திரும்பி அதை சொன்னேன், பார்க்க முடியுமாலாம் தெரில. ஜஸ்ட் ட்ரை பண்ணுவோம். நம்மளால் ட்ரை பண்ணால் நடக்காது எதுவுமே கிடையாதுல்ல. பார்ப்போமே ஏன்னா நடக்குது. போக போக விலாகில் பாருங்கள். ஓகேவா? ஏன்னா கோப்ரோ திடீர்னு ஆஃப் ஆனாலும் ஆஃப் ஆயிடுவான். அதனால தான் வந்து நான் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே கட் பண்ணிடுறேன். திரும்பி நான் ப்ரோ சார் கிராஸ் பண்ணிட்டாரா? எங்க? திருவான்மியூரா? ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. திருவான்மியூர் போயிட்டாராம் தளபதி. இப்போ நம்ம அங்கதான் போயிட்டு இருக்கோம். திருவான்மியூர்ல எவ்வளவு கூட்டம் இருக்கு, என்ன ஏது கன்ஃபார்ம் எதுவுமே தெரியல. பட் ஆனால் போறோம், பாக்குறோம், தெரிவிக்க விடுறோம் இன்னைக்கு. ஓகேவா? மறக்காம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. போய் 4 பிரஸ் பண்ணீங்க. ரோடே காலியா இருக்காமே. இந்த மாதிரி இந்த ரோட பார்த்து நான் லாக்டவுன்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்பதான் இங்கதான் பாக்குறேன். பார்ப்போம், என்னால முடிஞ்ச அளவு நான் வேகமாக தான் போயிட்டு இருக்கேன். போய் தளபதி பார்த்தே ஆகணுன்ற ஒரு இதுல இருக்கேன். போலீசஸ் பேரிகார்ட்ஸ் போட்டு பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மேபி தெரியல, போலீஸ்காரங்க பிடிக்கலாம் இல்ல. திருவான்மியூர் வந்துட்டாருன்னு சொன்னாங்க. இவ்வளோ கூட்டம் இருக்கு. பட் ஆனா இங்கெல்லாம் கூட பூலாம் போட்டிருக்காங்க. ரோடு ஃபுல்லா பூவா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த தலைவர்லயே இந்த தலைவர் கொஞ்சம் மாசான தலைவர் தான். இவ்வளோ சான்ஸே இல்லை. இவ்வளோ எப்படி நான் போறது, எங்க இருக்காருன்னே தெரியலையே. போய் பிடிக்கிறது கஷ்டம் தான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன ரஷ் இருக்கு. இப்பயே இங்க எவ்வளவு கூட்டம் இருக்கு. போக போக முன்னாடி என்ன எவ்வளவு கூட்டம் இருக்கும் தெரியல. பார்ப்போம். ஒரே ஆள் சும்மா சிங்கம் மாதிரி. நம்மளுக்கு கொஞ்சம் இடம் கிடைச்சாங்கன்னா பூந்து போயிடலாம். பட் ஆனால் போக முடியாது. ஃபுல்லா தூத்து வரையும் இருக்குன்னு தெரியலையே. சிக்னல் பாட்டி நமக்கு பைக் இருக்கிறதுனால பூந்து போயிடுறோம். ஐயோ தளபதிய. ஓஹோ, இப்ப கரெக்டா எங்க லொகேஷன்லாம் தெரியலையே. முன்னாடி எங்கனா இருக்காரா, என்ன பண்றாரு? கொஞ்சம் கேப் வச்சா போயிடலாம் முன்னாடி. இதுல கொஞ்சம் கேப் கொஞ்சம் முன்னாடி போயிருப்போம். கொஞ்சம் முன்னாடி போயிரு. கொஞ்சம் சூப்பர். பூந்து வந்தாச்சு. இதுக்கப்புறம் எப்படின்னா இப்ப எங்க இருக்காருன்னு தெரியலையே. ஓ, இங்க சிக்னல் வாங்க, அதுதான் இப்ப மறைச்சு வச்சிட்டு இருக்காங்க இவ்வளவு நேரம். வேன் எப்படி போச்சு? மேபி ஸ்ட்ரெயிட் ரோட் தான் போயிருக்கோம். நம்ம அப்படி வந்தாலும் என்னத்து பார்த்துட்டு இருக்கலாம் போலியே. கொஞ்சம் நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோம்.
ஆஹா, சும்மா ஃபுல் டிராஃபிக் பாருங்க, ரோடு ஃபுல்லாக சும்மா கலர் கலராக இருக்கு. எங்க எப்பா எப்பா செம ஊட்டம்பா, சத்தியமா சொல்றேன். ஊட்டம்னா ஊட்டம், அவ்வளோ ஊட்டம். இதுல அவரோட வேன் எங்க நிக்குதுன்னா போய் எங்க தேடுறது? கொஞ்சம் எங்கன்னா கேப் கச்சா போயிடலான்னு பார்த்தா பூந்து போறது கூட இடம் கிடைக்க மாட்டுது. கொஞ்சம் ஃப்ரீ பண்ணலாம்டா, போயிடுவேன். எப்படி என்ன பண்றது? ஆஹா, கேமரா நல்ல வேலை ஆஃப் ஆகல இன்னும். ஃபேமே எல்லா இடமும் ஜாமில் இருக்குன்னு இன்ஸ்பெக்டர் நம்ம கான்ஸ்டபிள் சார், கான்ஸ்டபிள்னு சொல்கிறது டிராஃபிக் போலீஸ் சாரே சொல்கிறாரு. மேபி நம்ம கொஞ்சம் முன்னாடி ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் விடுவாங்க போல். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சும்மா அவ்வளோ தூத்து நீக்குது கூட்டம். மேபி முன்னாடி போக தான் தெரியும் நமக்கு. நம்ம பார்ப்போம். இவ்வளோ பேர் நிற்கிறாங்க க்ரௌண்டில், பேக் சைடு ஃப்ரண்ட்லன்னு. கொஞ்சம் ஃப்ரீ பண்ணாங்கன்னா முன்னாடி ஏறிடலாம் நம்ம. ஓய்யோ, எவ்வளவு டிராபிக் ஆடு, எங்கடா போறீங்க? அடுத்த டிராபிக்கா? நானும் சுத்தி சுத்தி பாக்குறேன், எல்லாத்துலயும் ஜாமு. மக்களை தேடி வருது, அதை இறுக்கி முடிச்சு ஒரு வரலாறு எழுது. படிச்சு வரான், விசில் ஒண்ணு அடிச்சு வரான், தடைய வச்சா உடச்சு வரான் தளபதி. தப்பு நடந்தா உருமுச்சுனா, வெற்றி அடைஞ்சா ஒலிக்குச்சுனா, தளபதிக்கே பிறந்த சின்ன விசிலடி. பணத்தை சேர்க்கும் இந்த அரசியல தேடி சனத்தை காக்கும் ஒரு தலைவன் வரானே. காச வாழ்க்கை ஒன்ன விட்டுடாம வாணி, ஆசைப்பட்ட தமிழ்நாட்டை தரானே. தமிழ் தூங்காமட்டே, விழி தூங்காதுடா, இந்த வெங்கை பின் வாங்காதுடா. எத்தனை மன்னனை ஒத்திக்க வச்சவன்டா,
நீ ஆளு நம்ம பாரு